அமேசானு உனக்கே நியாயமாக இருக்கா? உங்ககிட்ட ஆர்டர் போட்டால் பேக்கேஜே இல்லாமல் வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி கொடுத்துருங்க. ஓகே, இது என்ன பண்ண போகிறோன்னா வாஷிங் மிஷின் டப்புன்னு இருக்குல்ல, அதான் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு. என்ன தெரிகிறது? இதில் இது ஆத்தென்டிகேட்டான பவுடரான்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க செக் பண்ணுறதுக்கு. எப்படி டப் க்ளீன் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாத்ஸ் எதுவும் போடக்கூடாது, டிட்டர்ஜென்ட் எதுவும் போடக்கூடாது, ப்ரீ வாஷ் மோடில் இருக்கக்கூடாது. இது ரொம்ப நேரம் சுற்றுதோ அந்த லாங் வாஷ் இல்லைனா டப் க்ளீன் மோடுன்னு இருக்கும். அது டெம்பரேச்சர் 30 to 15 போட்டிருக்கு. சப்போஸ் அது இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிட்டர்ஜென்ட் போடுவோம்ல, அந்த இதில் இந்த பவுடர் கொட்டிக்கணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதும் எப்படியும் அது 1 hour 2 hour போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 minutes 2 டேபிள் ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் போட்டு ஒரு ரின்ஸ் மட்டும் பண்ணணுமா, அப்படி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐயோ, கத்தி எடுத்துனோம் இல்லையா? கீழே போய் கத்திரி எடுத்துருவாங்க. இந்த தடவை இந்த வாஷிங் பவுடர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். 100 grams பேக்கெட் 3 வரும், 700. எங்கள் வீட்டு ஆல்ரெடி எல்ஜி தான் இருக்குது, அதனால் எல்ஜியோட பவுடர் வாங்கியிருக்கேன். சர்ஃபெக்ஸில் கூட இருக்குது, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுடர் எடுத்தாச்சு. இந்த பவுடரை இந்த ட்ரேல ஃபுல்லாக கொட்டிடணும். ஃபுல்லாகிடுச்சு இதில். இப்போ ஸ்டார்ட்டு என்ன பண்ண போகிறேன் இப்போது டப் க்ளீனாக 1 hour 44 minutes. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும் வாட்டரில் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். தெரியுதா? மேலேருந்து தண்ணி ஊற்றுது இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா அங்கே தானே நம்மளுக்கு பவுட்ரு கொட்டியிருக்கோம்.